தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பான நேயர்களே, நாம் இன்றைய நாளிலே பெரிய வியாழனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய வியாழன் என்ற உடனே நம் நினைவுக்கு வருவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தி காலடிகளை கழுவி பல்வேறு விதமான தியாகத்தை வெளிப்படுத்திய நிகழ்வை நாம் சிந்திக்கிறோம். இன்றைய நாளிலே இதற்குறித்த பல்வேறு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் விவிலிய பின்னணியில் விளக்க நமது மத்தியிலே அருட்தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். ஃபாதர், நம்ம இன்னைக்கு புனித வாரத்தில் பெரிய வியாழனை நம்ம சிறப்பிச்சு கொண்டிருக்கோம். அதிலும் குறிப்பாக இந்த பெரிய வியாழன் அப்படின்ற தொடங்கினதுமே இயேசுவினுடைய அந்த ரா உணவு தான் நம்மளுடைய நினைவுக்கு உடனே வரும். அந்த ரா உணவுடைய அர்த்தம் என்ன, அந்த கொண்டாட்டத்தினுடைய பகிர்வு, இயேசு தன்னையே பிட்டு கொடுத்தாரு அப்படின்றத நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம். அதை குறித்து ஒரு சில கருத்து பகிர்வு தந்தா ஞான ஒளியா இருக்குன்னு நான் நம்புறேன். வாரங்களிலெல்லாம் புனித வாரம் இந்த வாரம். இந்த புனித வாரத்தில் மிகவும் முக்கியமான நாட்கள் இந்த மூன்று நாட்கள். ஒரு வகையில் இயேசுனுடைய வாழ்க்கையில நடந்த உச்சக்கட்ட நிகழ்வுகளின் நாட்கள் இவை. மிகவும் முக்கியமான நாட்கள். அதை பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி என்று கொண்டாடுகிறோம். இந்த மூன்று நாட்களுடைய முதல் நாள் புனித வியாழன். இந்த புனித வியாழனில் இயேசுடைய ரா உணவை திரு அவை குழுமமாக கொண்டாட நம்ம எல்லோரையும் அழைக்கின்றது. இந்த ரா உணவு தான் அடுத்த நாள் நடக்கப் போகின்ற இயேசுனுடைய பலியின் ஒரு துவக்கம், நிகழ்வாக்கம், முன்னோட்டம், வெள்ளோட்டம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆகவே அடுத்த நாள் சிலுவையில் தன்னையே தகன பலியாக்க இருக்கின்ற இயேசு அதனுடைய அடையாளமாக இந்த விழாவை கொண்டாடுகிறார். ஆனால் நீங்கள் நன்கு பார்க்க வேண்டும், இது பாஸ்கா காலத்தில் தான் வரும். பாஸ்கா காலத்தில் தான் இது கொண்டாடப்பட வேண்டும். பாஸ்கா ஒன்று உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்த அவர்கள் கடந்தது பாஸ் ஓவர், பாஸ்கல் ஃபீஸ்ட் என்று. இயேசு வேணுமென்றே தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த சூழலை தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே பாஸ்கா சூழல். இஸ்ராயலிருந்து எல்லா மக்களும் கலிலேயா, சமேரியா, யூதேயா போன்ற 3 பகுதிகளிலிருந்து எருசலேமுக்கு வருவார்கள். ஏனென்றால் எருசலேம் ஆலயத்திலே இந்த விழாவானது கொண்டாடப்படும். பாஸ்கா பலியாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செம்மறி குட்டியை வழங்குவார்கள். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அடுத்த நாள் நடக்கப் போகின்ற நிகழ்வை இயேசு ஒரு அடையாளமாக மட்டுமல்லாமல் உயிர் தரும் அடையாளமாக, வாழ்வு தரும் அடையாளமாக, அதை இன்று நாம் அருள் அடையாள கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த ரா உணவு என்பது மிகவும் முக்கியமானது. இயேசு அவர் என்ன சொல்லுவார்? என்னுடைய தந்தையின் அரசில் வரும் வரை நான் இனிமேல் திராட்சை ரசம் அருந்த மாட்டேன் என்றெல்லாம் சொல்வார். ஆனால் இந்த ரா உணவை பற்றி சொல்லும்போது நம்ம நேயர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த ரா உணவு எப்போது நடந்தது என்பதில் உத்தம நற்செய்தியாளர்கள் கொடுக்கின்ற தகவல்களில் ஒரு குளறுபடி இருக்கிறது. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் தான் நறுக்கென்று, நச்சென்று, வரலாற்று ரீதியாக எந்தவித பிழையும் இல்லாமல் இது நடந்தது ஆயத்த நாளில், ஏற்பாட்டு நாளில் என்று சொல்கிறார். இந்த ஆயத்த நாள், ஏற்பாட்டு நாள் என்னவென்றால் அந்த நாளில்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு எருசலேம் கோயிலுக்கு செல்வார்கள், பலியிடுவார்கள், இரத்தத்தை அவங்கள் பீடங்களில் தெளித்துவிட்டு குருக்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அன்று மாலை பாஸ்கா விழாவை வீட்டில் குடும்பமாக கூடி கொண்டாடுவார்கள். ஆகவே ஆடுகளை பலியிடுகின்ற நாடு இது ரொம்ப தெளிவாகவே வரும். மத்தேயு நற்செய்தியில் கூட ஆடுகளை பலியிடுகின்ற அப்பத்தின் முதல் நாள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ ஒரு சின்ன குளறுபடி. என்ன குளறுபடி என்றால், உத்தம நற்செய்தியில் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு ரா உணவை எப்போது நடத்தினார் என்றால் ஆடுகளை பலியிட்ட அந்த நாளில், ஆயத்த நாளில், ஏற்பாட்டு நாள் என்று சொல்கிறார்கள். அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆயத்த நாள், ஏற்பாட்டு நாள்னா என்ன? பெரிய வெள்ளிக்கிழமை. ஏன்னா அன்றுதான் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். பெரிய வெள்ளிக்கிழமையில இயேசு கொண்டாடியதாகவும், சனிக்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டதாகவும், அப்புறம் பின்னால் உயிர்த்தெழுந்து, இது ஒரு குளறுபடியான தகவலாக இருக்குது. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் தான் ஏற்பாட்டு நாள்,
நீங்கள் அதில் 2-3 முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார். ஏற்பாட்டு நாளில் ஆயத்தில் சிலுவையில் சடங்கள் தொங்கலாகா என்று ஒன்று சொல்லியிருக்கிறது. அவருடைய அடக்குமுறையை பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் அடுத்த நாளாக இருப்பதால், பெருநாளாக இருப்பதால் இந்த ஆயத்த நாள் எல்லாத்தையும் முடித்து விடுகிறார். ஆகவே இயேசு இறந்தது ஆயத்த நாளில் தான். அதில் எவ்வித வரலாற்று பிழையும் கிடையாது. இயேசு இறந்தது ஆயத்த நாளில் என்றால், ஆடுகளை பலி கொடுத்த நாளில் என்றால், அதுக்கு முந்தின நாள் தான் அவர் இராவுணவு செய்திருக்க. எனவேதான் திருவைதை நன்கு புரிந்து கொண்டு பெரிய வியாழக்கிழமை இராவுணவு, பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு இறந்த நாள், பெரிய சனி, ஞாயிறு என்று இயேசு உயிர்த்த நாள் என்று. இது ஏன் ஆயத்த நாளில் இயேசு இறக்கின்றார் தெரிந்து கொள்கிறார் என்றால், எருசலேம் தேவாலயத்திலே ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி பலியிடப்படுகின்ற அதே நேரத்திலே எருசலேம் நகருக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டவராக மண்டை ஓடு என்ற இடத்திலே இயேசு தன்னையே சிலுவையிலே தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இது ஒரு புதிய பலி, இது ஆட்டுப்பலி. இது தன்னையே தகனப்பலியாக மக்களுக்காக, மீட்பிற்காக, விடுதலைக்காக, வாழ்விற்காக கொடுக்கின்ற பலி. அதை நினைவு கூறும் விதமாகத்தான் இயேசு இந்த இராவுணவை நடத்துகிறார். எனவே இந்த விவிலிய தரவுகள் அதிகமாக பகிரப்படவில்லை. இயேசு ஆயத்த நாளில் இறந்தார் என்பதற்கு முக்கியமான அர்த்தம் என்ன? தன்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறார். அதனுடைய அடையாளமாகத்தான் இராவுணவு வருகிறது. ஓகே ஃபாதர், இந்த நாளில் தான் குறிப்பாக இயேசு காலடிகளை கழுவுன நிகழ்ச்சியையும் இந்த யோவான் நற்செய்தி பதிவு செய்கிறது. மற்ற ஒத்தமைய நற்செய்தியில் நம்ம இதை பார்க்கறது இல்லை, ஆனால் யோவான் நற்செய்தியில் அதை நம்ம பார்க்குறோம். இதை குறித்து ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர். யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் நீங்கள் சொன்னது போல இயேசு காலடை கழுவின நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொன்று பாருங்க, யோவான் நற்செய்தியில் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய பகுதி இல்லை. ஆமாம் ஃபாதர், இல்லை. அதனால யோவான் நற்செய்தியாளர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது முக்கியத்துவத்தை குறைக்கின்றார் என்பது அர்த்தம் அல்ல. 6ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னையே நற்கென வாழ்வதொரு உணவு நானே என்று ஒரு நீண்ட பேருரை கொடுத்து விட்டார். ஆனால் இங்கு ஒத்தமை நற்செய்தியாளர்கள் முன்வைக்காத காலடி கழுவுகின்றதை இவர் முக்கியமாக சேர்க்கின்றார். அவர்கள் எல்லாத்திலையும் பார்த்தீர்கள் என்றால், இராவுணவில் இயேசு அப்பத்தை எடுத்து, கிண்ணத்தை எடுத்து, இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று நற்கருணை ஏற்படுத்த நிகழ்வுகளை மிகவும் தத்துவமாக அவர் பதிவு செய்கிறார்கள். யோவான் நற்செய்தியாளர் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான நற்செய்தியாளர். அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லாத கருத்தை சொல்ல விரும்புகிறார். மிகவும் முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறார். இந்த காலடி கழுவுதல் இல்லை என்றால் நற்கருணை இல்லை என்பது முக்கியமான கருத்து தான். ஆகவே இங்கே இவர் இந்த காலடி கழுவு ஏற்பட்டு செய்கிறார். அந்த பகுதியை பற்றிலாம் நமக்கு நன்கு தெரியும். இன்று நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு மேலாடையை களைந்து விட்டு இடுப்பிலே வரிந்து கட்டிக்கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவுகின்றார். இந்த காலடிகளை கழுவுவது என்றால் மிகவும் முக்கியமானது சிஸ்டர் பிரிஸ்டா. இதில் எதில் ஒரு முக்கியமானா, யூதருடைய பாஸ்கா விழாவில் காலடி கழுவுதல் என்றால் அந்த விருந்துக்கு செல்வதற்கு முன்பு வெளியே கழுவி கொண்டு வருவார்கள். ஓகே, நீங்கள் விருந்துக்கு போனீங்க என்றால் அதை கழுவி கொண்டு வருவார்கள், அப்பொழுதுதான் விருந்துக்கு. ஆனால் இயேசு காலடி கழுவுவதை விருந்தின் மையத்தில் வைத்திருக்கிறார். அதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் நற்கருணை என்பதென்றால் என்ன அர்த்தம் என்றால், பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக தன்னையே கையளிப்பது, பிறர் வாழ தன்னுடைய உடலையும் உயிரையும் தியாகமாக கொடுப்பது. அதனுடைய அடையாளம்தான் காலடி கழுவுதல். இன்னொன்று, காலடி கழுவுவது அடிமையின் வேலை, வீட்டு வேலைக்காரர்கள் பணியாளர்களுடைய வேலை. மக்களுக்காக, இறையாட்சிக்காக தன்னையே பணியாளராக தொண்டு பெறுவதற்கல்ல, தொண்டு புரிவதற்கே வந்தேன். இதைத்தான் அவர் 3 ஆண்டுகளும் செய்து வந்தார். அதனுடைய உச்சக்கட்டமாக சொல்லுகின்றார். அதை செய்வதற்காகத்தான் காலடி கழுவுதலில் உண்மையான ஒரு இறையியல் அர்த்தம் என்னவென்றால், இந்த காலடியை கழுவுதல் என்பது ஏதோ ஒரு தாழ்ச்சியின் அடையாளம் அல்ல. அதற்கு மேலாக சிலுவையில் இவர் சாகடிக்கப்படும் போது எப்படிப்பட்ட அவமானங்களையும் அவதூறங்களையும் கேவலங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த சிலுவை சாவை ஏற்கப் போகிறார் என்பதின் அடையாளம்தான். எனவே இதனுடைய அடையாளம் இயேசுனை தாழ்த்தி கொண்டார் என்றால் கடவுள் தன்மையில் விளங்கியவர், கடவுளோடு இணையாக இருக்கின்ற விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதாக கருதாமல் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு
சாகும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு. ஆகவே இயேசு தாழ்த்தி கொண்டார் என்றால் இறையாட்சி அறிவித்திருக்கின்றார், எல்லோருக்கும் வாழ்வு என்று அறிவித்திருக்கிறார். இதனால் எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை சந்தித்திருக்கின்றார். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் என்னுடைய உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் என்று இயேசு தன்னையே வெறுமையாக்குவது, தன்னையே கையளிப்பது, இதுதான் காலடிகளை கழுவுவது. இதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். தாழ்த்தி கொள்வது என்றால் இது ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக தாழ்ச்சின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆன்மீகப்படுத்தி நிப்பாட்டிடுறோம். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் இயேசு தன்னையே சிலுவை சாவில் தாழ்த்தி கொண்டுவதனால்தான் பிலிப்பியர் 2 சொல்கிறார், ஆண்டவர் இவரை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் நம்ம பேதுரு வழக்கம் போல, பேதுரு எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான ஒரு முந்திரி கட்டுன்னு சொல்லுவோம். எல்லாரும் பார்த்தீங்களா, இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இவரைத்தானே நான் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே என்னுடைய காலையில் கழுவிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்பா, நான் உனக்கு செய்யறது என்னன்னு இப்போ புரியாது, பின்னால புரியும்னு, அதை உன்னை விடவே மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நான் உன் காலடிகளை கழுவலை என்றால் உனக்கு என்னில் பங்கு இல்லை. அது யோவான் நற்செய்தியில் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் என்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவை சாவை ஏற்று பிறருக்காக வாழ வருகிறேன், நீனும் உன்னையே தாழ்த்தி கொண்டு இந்த சாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ என்னோடு உனக்கு பங்கு இல்லை. அப்புறம் வழக்கம் போல் அவர் எப்பொழுதுமே, ஐயோ காலடி மட்டும் எனக்கு ஒரு பாத்தை கொடுங்கன்னு கேட்பார். ஆகவே காலடி கழுவுதல் என்பது சிஸ்டர் ஒரு மிகவும் பொருள் பொதிந்த ஒன்று. அதனால தான் ஏன் இதை யோவான் நற்செய்தியில் சொல்கிறார் என்றால், நற்கருணை என்பது தன்னையே பிட்டுக்கொண்டு வாழ்வது, தன்னுடைய உடலை கையளிப்பது, தன்னுடைய குருதியை மக்களுக்காக கொட்டுவது, உலக மீட்புக்காக, விடுதலைக்காக, வாழ்விற்காக கொடுக்கின்ற இயேசு நடத்திய ஒரு பெரிய மாபெரும் தியாக பெரு நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே உத்தம நற்செய்தியாளர்களை நற்கருணை ஏற்படுத்தி பார்க்கின்றோம். இவர் எப்பொழுது உண்மையிலே நற்கருணையாக இருக்கும் என்றால், ஏதோ எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு சடங்கை நிறைவேற்றுவது, ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்கள் பூசை பார்ப்பது என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளணுமே, சடங்காக இல்லாமல் எப்பொழுது இந்த நற்கருணை நாதரை போல நானும் என்னையே பிறருக்காக கொடுக்கின்றேனோ அப்பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை அர்த்தம் பெறுகின்றது. இல்லை என்றால் அந்த நற்கருணை வெற்றி சடங்காக போய்விடும். யோவான் நற்செய்தியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஆகவே காலடி கழுவு இல்லாமல் உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளவில்லை என்றால், நீ உன்னையே பிறருக்காக, சமுதாயத்திற்காக தகன பலியாக அர்ப்பணிக்கவில்லை என்றால், உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய பெற்றோருக்காக, உன்னுடைய உறவுகளுக்காக மட்டுமல்ல, நொந்து போன நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும் என்று இயேசு வாழ்ந்தாரே, அதை போல வாழ்வதற்கு இந்த தாழ்த்தி கொள்ளல் வேண்டும், என்னை இழக்க வேண்டும், என்னை வெறுமையாக்க வேண்டும். இது இல்லை என்றால் நற்கருணை வெற்று ஆடம்பர சடங்கு கொண்டாட்டம். எனவேதான் நடமாடும் நற்கருணையாக மாறுவதற்கு இந்த காலடி கழுவுதலை யோவான் நற்செய்தியாளர் மற்றவர்கள் மறந்தாலும் இவர் மையத்தில் வைத்திருக்கிறார். இந்த காலடி கழுவும் சடங்கை பற்றி ரொம்ப அழகா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், வெறும் சடங்கு சம்பிரதாயம் அதோட நிறுத்திடாம உண்மையா தன்னையே தாழ்த்தி மக்கள் பணி செய்யணும் அப்படின்றத மிக அழகாக சொன்னீங்க. நம்ம யாவே இறைவனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள், அதை தொடர்ந்து அதை நம்ம 2 கட்டளைகளாக மாற்றி கடவுளை அன்பு செய்வதும் அடுத்தவரை அன்பு செய்வது அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் மறைக்கல்வி வகுப்பில். அதை தான் இன்றைக்கி நம்ம டீச் பண்ணுறோம். ஆனால் இயேசு இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்குறேன், அது என்னன்னா, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த 10 கட்டளை, சுருக்கமாக கொடுக்கப்பட்ட அந்த 2 கட்டளை, அதையெல்லாம் மீறி இந்த புதிய கட்டளையோட அர்த்தம் என்ன ஃபாதர்? இதுவும் யோவான் நற்செய்திக்கே ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உன் கடவுளாகி ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு அன்போடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாய், நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வாயாக. ஷெமா இஸ்ராயேல், இஸ்ராயலே கேள். இணைச்சட்டம் 6:4 லேவியற்ற இருக்கின்ற 19ஆம் அதிகாரத்தில் இயேசு 2ஐயும் எடுத்து சொல்லுகின்றார். கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இங்கே அந்த கட்டளை திருப்பி சொல்லுங்கள். நீங்க, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யணும். இது ஒரு புதிய கட்டளை என்று சொல்லுகிறார். புதியது ஒரு கட்டளை. I give you a new commandment that you love one another as I have loved you. இப்ப நிறைய ஏன் இதை இயேசு புதிய கட்டளை என்று சொல்லுகிறார்?
மிக முக்கியமான கேள்வி. அதில் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கின்றது. அதனால தான் நீங்கள் பாருங்கள் சிஸ்டர், எல்லா பெரிய வியாழக்கிழமை புனித வியாழக்கிழமை அன்று யோவான் நற்சி இதுதான் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்படும். அதே மாதிரி எல்லா புனித வெள்ளிக்கும் யோவான் நற்செய்தி திருப்பாடுகள் தான். இதில் திருவை யோவான் தருகின்ற அந்த இறையல் அழுத்தத்தை முன்வைக்க விரும்பி இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கிய கவனம். அதனால தான் ஏன் இன்றைக்கு யோவான் நற்செய்தி கொடுக்கப்படுகிறது என்றால் இதை மாற்றவே மாற்றாது. போன வாரம் நம்ம திருப்பாடல் ஞாயிறை கொண்டாடணும். அது 3 ஆண்டுகளுக்கு ஒரு வருடம், மத்தேயு இன்னொரு வருடம், மார்க் இன்னொரு வருடம். ஆனால் பெரிய வியாழன் எல்லா கிழமையும் யோவான் நற்செய்தி தான், பெரிய வெள்ளிக்கிழமை எல்லா நாளும். இதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் இந்த புதிய கட்டளை. இதையும் நம்முடைய ஒத்தமை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்யவில்லை. அது பல காரணங்கள் இருக்கலாம், அதற்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் ஏன் பதிவு செய்கிறார் என்றால், எவ்வாறு காலடிகளை கழுவாமல் பிறருக்காக வாழாமல் நான் நற்கருணையாக இருக்க முடியாது என்பதை சொல்வது போல ஒரு நச்சின ஒரு அன்பை பற்றிய ஒரு புதிய விளக்கத்தை தருகிறார். இதில் 2 புதுமையான காரியங்கள் இருக்கின்றன. ஏன் இது ஒரு புதிய கட்டளை என்று சொல்கிறோம்? இப்போ அதில் பாருங்களேன், நான் உங்களை ரொம்ப சோதிக்க விரும்பல, இருந்தாலும் கேட்குறேன், நம்ம உரையாடுவோம். அதில் உன் கடவுளாய் ஆண்டவரை அன்பு என்று சொல்லப்படுகிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் ஏதாவது தென்படுகிறதா? 2 புதுமையான காரியங்கள் இருக்கின்றன. அதான் ஃபாதர், நான் எப்படி அன்பு செஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் அன்பு செய்யுங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யுங்க. இது ஒரு புதுமை. இன்னொன்று இயேசு கொடுக்கின்ற புதிய கட்டளையில் பார்த்தென்றால் கடவுள் அன்பே இல்லை. அதுல உன் கடவுளாய் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு அன்போடும் அன்பு செய்வாய் தெளிவா சொல்லுகிறார். கடவுள் அன்பு தெளிவா சொல்லப்படுகிறது, பிறர் அன்பு தெளிவா சொல்லப்படுகிறது. சிஸ்டர், இங்க பிறர் அன்பை தான் இயேசு மையப்படுத்துகிறார். அப்ப இயேசு கடவுள் அன்பை மையப்படுத்தாதவரா, முக்கியம் கொடுக்காதவரா என்பதெல்லாம் கேள்வி வருகின்றது. ஏன் ஒரு புதிய கட்டளை என்றால், இயேசு வாழ்ந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம். கோயிலில் போய் கடவுளுக்கு விழாக்கள் கொண்டாடுவது, ஆண்டவரே என்று சொல்வது, திருமணத்திலிருந்து அறிவிப்பது, அமாவாசைகள் கொண்டாடுவது, பௌர்ணமி கொண்டாடுவது, பெரிய பெரிய விழாக்களை கொண்டாடுவது, கோயிலில் போய் நின்றறிஞ்சு வைப்பதெல்லாம் அந்த மக்களுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப அருமையாக செய்வாங்க. ஆனால் கோவிலை விட்டு வீட்டில் அவர்கள் அந்த வாழ்வை வாழ்கிறார்களா? வீட்டில் எவ்வளவு அநியாயம், அக்கிரமம், ஒற்றுமை இல்லது, சண்டை, மன்னிப்பு இல்லாதது, சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் கொடுமைகள். யார் இவ்வாறு ஜெபம் செய்பவர்கள் தான். சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கிறது. கடவுளை அன்பு செய்கிறேன் என்று கைவிரித்து சொல்லுகின்றது சமுதாயம். சமுதாயத்துக்குள் நுழையும் போது தன்னோடு பார்க்கின்ற கடவுளுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்ற சகோதரர்களை அன்பு செய்யாமல் அடக்குவது, ஒடுக்குவது, அவருடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களை ஏமாற்றுவது, மன்னிக்காமல் இருப்பது, உறவுகளை துண்டிப்பது, நமக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்கி நம்மை சிறுமைப்படுத்துவது, கடவுளுடைய மக்களாக அவர்களை பொறுத்துள்ள கோயில் ஒன்று, வாழ்வு ஒன்று. இதை இந்த புதிய ஒரு கட்டளை ஒரே சம்மட்டடி கொடுத்து அடிக்கின்றது. இதில் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், ஒன்று என்ன சொல்லி, புதியதொரு கட்டளையை கொடுக்கின்றேன், நான் உங்களை அன்பு செய்ய, நீங்கள் ஒருவர் அன்பு செய்யுங்கள். இதில் இயேசு என்ன சொல்ல, நீ ஒருவருடைய அன்பு செய்யவில்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிறர் அன்பு இல்லை என்றால் கடவுள் அன்பு இல்லையே, அது போலி, அது ஏமாற்று, பித்தலாட்டு வேலை, ஆடம்பர கொண்டாட்டம், தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கடவுள் அன்பு உண்மையிலே கடவுள் அன்பு செய்பவர்கள் பிறரை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. பிறரை அன்பு செய்பவர்கள் உண்மையிலே கடவுளை அன்பு செய்பவர்கள் ஆகிறார்கள். ஆகவே இயேசு தன்னுடைய சமுதாயத்தில் கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு சூழலில், நீ பிறரை அன்பு செய்தால்தான் கடவுளை அன்பு செய்கின்றாய், பிறரை அன்பு செய்யவில்லை கடவுளை அன்பு செய்யவில்லை என்பது ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்துகிறார். எனவே தான் இங்கே என்ன சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல இல்லை, நீங்கள் ஒருவர் அன்பு செய்யுங்கள். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள், இப்போ கடவுள் அன்பு பிறர் அன்பு இவ்வளோ சேர்ந்து போகணும். அதனால பிறர் அன்பு, இப்போ கடவுள் நம்பாதவங்க போய் இருக்காங்க சிஸ்டர், அவங்கள பிறர் அன்பு வாழாமல இருக்கிறாங்க இல்லையா? நம்மளை விட ரொம்ப சிறப்பாக வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆகவே பிறர் அன்பு என்றால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் அதை கடவுள் நண்பர்களாக பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உன்னை அன்பு செய்வது போல. இங்கே அதை புரட்டி போடுகிறார் இயேசு. நம்ம எல்லாரும் ஒருத்தர் அன்பு செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய கான்வென்ட்டில் என்னை எல்லாரும் பாராட்டணும்,
என்னைய வாழ்த்தணும், என்னைய மதிக்கணும், என்னைய ஏற்றுக்கொள்ளணும். நீங்களும் விரும்புகிறீங்க, நானும் விரும்புகிறேன், எல்லாரும் விரும்புகிறோம். We want to be appreciated, we want to be loved, we want to be accepted, we want to be honored. அன்பு. அதனால ஆண்டவர் பழைய ஏற்பாடுல சொன்னாருன்னா, எப்பா நீ உன்னை அன்பு செய்யணும்னு விரும்புகிறீல்ல, அதே மாதிரி பிறர் அன்பு செய்யப்பா அப்படின்னு அந்த ஒரு மேல்வரி சட்டத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? நான் உங்களை அன்பு செய்து போல அதை. ஏன்னா இந்த தன் அன்பு என்பது சில சமயம் சுயநலத்துக்கு இட்டு சென்று விடுகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? மிக யோவான் நற்செய்தியில் நான் உங்களை அன்பு செய்தது போல இயேசு எவ்வாறு அன்பு செய்தார்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எவ்வளவு தன்னையே தற்கொலைப்பாக கொடுத்தான்னு சொல்ல தேவையில்லை. ஆகவே இங்கு மேல்வரி சட்டமாக இருப்பது not me. Self love is not the criterion for God's love here. Here the love of Jesus. இயேசுவுடைய அன்பு, தன்னிகரற்ற அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு, பிறருக்காகவே வாழ்ந்த அன்பு, பிறருக்காகவே தன்னையே கையளித்த அன்பு. I am your example. நான் தான் உங்களுக்கு மேல்வரி சட்டம். இதை யோவான் நற்செய்தியாளர் சிஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே பிறர் அன்பு இல்லை என்றால் உனக்கு கடவுள் அன்பு இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் நீ எப்பொழுது இயேசுவை போல பிறரை அன்பு செய்கிறாயோ அப்பொழுதுதான் உண்மையான. அதைத்தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சி செய்து பார்க்கின்றோம். பல போராட்டங்கள், பல பலவீனங்கள், சிக்கலில் இருக்கிறோம். மறுபடியும் இந்த நாளில் நம்ம நினைவு கூற வேண்டும் என்னவென்றால், இயேசுவை போல என்னால் அன்பு செய்ய முடியுமா? இயேசுவை போல பிறரை மதிக்க முடியுமா? இயேசுவை போல பிறரை பாராட்ட முடியுமா? இயேசுவை போல ஓடோடி சென்று உதவி வேண்டுபவருக்கு என்னால் உதவி செய்ய முடியுமா? இயேசு என்னில் வாழ்கிறாரா? வாழ வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. இப்படி எனவே தான் யோவான் நற்செய்தியாளர் இந்த நற்கருணை எப்பொழுது நடமாட நற்கருணையாக மாறும் என்பதற்கு பிறர் அன்பு. இந்த புதிய கட்டளை எப்பொழுது ஏன் புதிய கட்டளையாக மாறுகிறது? பிறர் அன்பு இருந்தால்தான் கடவுள் அன்பு என்பதோடு மட்டுமல்லாமல் என்னை போல. இது இயேசு தன்னையே பெருமைப்படுத்துவது சொல்லவில்லை, கடவுளுடைய வெளிப்பாடு. நான் கடவுள் இப்படித்தான் உங்களை அன்பு செய்கிறார், அதே போலதான் நான் அன்பு செய்கிறேன். ஆகவே உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பை பிரதிபலிக்கட்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று புதிய கட்டளையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும், வீதிக்கு நாம் செல்ல வேண்டும், சமுதாயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய அறைகூவல் இந்த புனித வியாழனில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபாதர், இந்த புதிய கட்டளை பற்றி மிக அழகாக சொன்னீங்க. இன்னும் ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு. இந்த பெரிய வியாழன் அன்னைக்கு நம்ம நற்கருணை இடமாற்றம் செய்கிறோம், அதற்கான அர்த்தம் என்ன ஃபாதர்? இந்த இடமாற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மேலறை அப்பர் ரூம், அங்குதான் இரவு உணவு நடக்கின்றது. முடித்துவிட்டு இயேசு கிதிரோன் வழியாக, ஓடையின் வழியாக கெத்சமனிக்கு வருகின்றார். அது மிகவும் முக்கியமான நேரம். ஆகவே திருஅவை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த நற்கருணை விழாவை கொண்டாடி அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு, அன்பின் விழா, அருள் பணியாளர்களை ஏற்படுத்திய திருவிழா, தியாகத்தின் திருவிழா என்றெல்லாம் இது கொண்டாடி இயேசு எங்கு செல்கிறார்? கெத்சமனி தோட்டத்துக்கு செல்கிறார். எனவே மையத்தில் இருந்த அந்த இயேசுவை இப்பொழுது நாம் தனியாக ஒரு பீடத்தை உருவாக்கி அங்கு வைக்கின்றோம். திருவை ஏன் இது இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது என்றால், நான் போன வாரத்தில் சொன்னது போல, நீ திருப்பாடல் ஞாயிறு நுழையும் போது இயேசுடைய உள்ளத்து உணர்வுக்குள் நுழையுங்கள். இன்று இயேசு போகிறார். கட்டாயம் உங்களை என்னையும் போல இயேசு சிலுவை சாவை கண்டு பயப்பட்டு இருக்கிறார், வேதனையுற்று இருக்கிறார். எந்த அளவுக்கு அவருக்கு டென்ஷன்னா அவருடைய வியர்வை இரத்தமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் தந்தையே, நான் இந்த சிலுவை சாவை ஏற்றுத்தான் மக்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒரு போராட்டம். இந்த துன்பக்கிழமை என்னை விட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய விருப்பத்தின் உம்முடைய திருவுளத்தின்படி என்று சொல்கிறார். இது ஒரு போராட்ட நேரம். ஆகவே திருவை என்ன சொல்கிறது நமக்கு? இயேசுவோடு செல்லுங்கள். என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா என்று திருத்துதலை கேட்டது போல நமக்கு. ஆகவே இயேசுவோடு நாம் பயணிப்போம், அவரோடு கெத்சமனி தோட்டத்துக்கு செல்வோம். கெத்சமனி தோட்டம் நிகழ்வானது இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான போராட்ட நிகழ்வு. ஆனால் அந்த போராட்டத்தை எவ்வாறு மேற்கொள்கிறார்? கடவுளுடைய திருவுள்ளம் இது. மகனே, இதை விட நமக்கு இந்த மக்களுக்கு அன்பு செய்யறதுக்கு, அன்பை காட்டுறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா சிஸ்டர் உயிரை கொடுத்த பிற்பாடு பண்ண என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? அதை உணர்ந்தவுடன் இயேசு துணிச்சலோடு வாருங்கள் செல்வோம், என்னை காட்டி கொடுக்கிறவன் வருவார். ஆகவே இயேசுடைய மனநிலையோடு சொல்லுங்கள். எனவே தான் அந்த மையப்பீடம் வெறுமையாக்கப்படுகிறது, துணிகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. இங்கு பக்கத்தில் அந்த கெத்சமனி தோட்டத்தில்
இரத்த வேர்வை சிந்து போராடி இறுதியில் கடவுளை திருவுள்ளதற்காக தன்னையே கையளிக்கிறாரே இயேசு. அவரோடு பயணியுங்கள், அவரோடு ஜெபியுங்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் வழியாக உங்களுடைய வாழ்வின் போராட்டங்களை, துன்பங்களை, சோதனைகளை இயேசுவை போல நிமிர்ந்த நெஞ்சத்தோடு, வீர நெஞ்சத்தோடு, நம்பிக்கையோடு சந்தியுங்கள். அதற்கு இயேசுவோடு தங்கி இருங்கள் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த சடங்குகளை எல்லாம் திருவை நமக்கு ஒரு அருமையான சடங்காக கொடுத்திருக்கிறது. மிக்க நன்றி ஃபாதர். இந்த பெரிய வியாழன் அன்றைக்கு நடமாடும் நற்கருணையாக நாம் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத பற்றி மிக அழகான பல கருத்துக்களை தந்தீங்க. இன்னும் நான் மீண்டும் உங்களை சந்திக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஃபாதர். நன்றி. மிக்க நன்றி சிஸ்டர். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.